அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஒரு அருமையான மில்க் கேக் ரெசிபி. இது ரொம்ப எம்மியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். மில்க் கேக் செய்ய தேவையான பொருட்கள் நான் 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பஃபலோ மில்க் தான் ஃபுல் க்ரீம் மில்க். இது நான் ஒரு 1.5 லிட்டர் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ 1.5 லிட்டர் பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 150 கிராம் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 லிட்டர்னா 200 கிராம். அப்புறம் பிஸ்தா பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் கீ. இப்போ இந்த பாலை ஒரு 40 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சு, இப்போ 1.5 லிட்டர் பாலை நம்ம 1/2 லிட்டருக்கும் கீழே நல்லா கம்மி பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நல்லா திக்னஸ் வரும். நீங்கள் அதை 40 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு உட்டு கரண்டி வச்சிட்டிங்கன்னா, ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். நல்லா கட்டியாக திக்காக வந்துடும் பால். நீங்கள் இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நீங்கள் நல்லா அந்த பால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நல்லா திக்காயிட்டு இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழ சாறு ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் கேஸை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நான்ஸ்டிக் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல அடிகனமான ஸ்டீல் பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு, அதாவது நம்ம பால்கோவா ஆக்சுவலி இது பால்கோவாவோட இன்னும் ஒரு அதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேஜ். ஆக்சுவலி இது பால்கோவாவை விட பன்மடங்கு சுவையில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு அழகான எல்லோ கலரில் வந்துட்டு பாருங்க, அருமையான கலரில் இருக்குது. இது வீடியோவில் சரியாக தெரியலை. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நீங்கள் இப்போ 1.5 லிட்டர் பால் அப்படின்னா 150 கிராம் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன யூஸ் பண்ணும்போது அது சரியாக வராது உங்களுக்கு. இப்போ 2 டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. இப்போ இந்த சுகர் அப்புறம் கீ அந்த பால்கோவா இது எல்லாமே நல்லா ஒன்றா நல்லா குக்காகி திரண்டு வரும் வரை நம்ம குக் பண்ண போகிறோம். நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்க. இந்த சுகர்லேருந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இப்படி குக் பண்ணும்போது இந்த மாதிரி பாருங்கள், இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபைனலில் நம்ம இருக்கோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா ஒரு கொரகொரப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு சந்தன கலர்லையும் ஒரு ப்ரௌன் கலர்லையும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வரும் பாருங்கள். இது ஃபைனல் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி ஒரு ட்ரேயில் பட்டரோ அல்லது ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை அதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் இதில் போட்டுட்டேன். இது ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி போட்டுட்டு உடனே செட் பண்ணிடணும். ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 10 to 12 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை சைடில் லைட்டாக இந்த சைட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரே உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம பிளேட்லையும் பண்ணலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. அவ்வளோதான். இது பாருங்க கொஞ்சம் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் எப்படி நம்ம மைசூர் பாக் பண்ணுதோ அது மாதிரி தான் வச்சுட்டிங்கன்னா உள்ளேயே குக்காய் ஒரு லேயர் வந்திருக்கு பாருங்க. அந்த லேயர் ரொம்ப யம்மியா இருக்கும். ஐயோ! இது வீடே மணக்கும். ரொம்பனா ரொம்ப ஒவ்வொரு பைட்டும் அப்படியே ஹெவன். அவ்வளோ ஒரு யம்மியா இருக்கும். இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த ரெசிபிய பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.